கியூஆர் பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. அதாவது இரண்டாவதாக வாகனத்தை சொந்தமாக்கி கொண்ட அந்த வாகனத்தினுடைய இரண்டாவது உரிமையாளர்களுக்கு இன்னமும் கியூஆர் குறியீடை சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்றதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக மாறி இருக்குது. உண்மை சொல்லப்போனா முதல் உரிமையாளர்கிட்ட கேட்டு அந்த ப்ரொஃபைலை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே கூட முதல் உரிமையாளர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர் இப்ப வெளிநாட்டில் இருக்காரு, இல்ல அவர் பயன்படுத்தின தொலைபேசி இலக்கம் இப்ப அவர் கையில இல்ல, இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டிருக்குது. ஆக இதை மேனுவலா சரி செய்ய போறதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ப்ரொஃபைல்ஸ், அதாவது அழிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கவங்க, அந்த கியூஆரை பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வாகனத்தினுடைய இரண்டாவது உரிமையாளர்களுக்காக அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் மேனுவலா அழிக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த வேலைப்பாடுகள் வெகு சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வரும். அதிலும் ஒரு தேக்க நிலை இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வாகன உறுதி பத்திரங்களை முறையான அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து அந்த பதிவை நீக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆக இந்த கியூஆர் பிரச்சனை, வாகனத்தினுடைய இரண்டாவது உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கியூஆர் பிரச்சனை, எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான கியூஆரை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் இன்னும் ஓரிரு தினங்களில் முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்லாம விவசாயிகள் தொடர்பான கேள்விகள், அது மாத்திரம் இல்லாம தச்சு வேலை செய்யறவங்க, மீன் பிடிக்க போறவங்க, இவங்களுக்கு எல்லாமே கூட எரிபொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஆக இவர்களுக்கு கியூஆர் குறியீடு தேவையா என்கின்ற கேள்வி நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். ஆனா உண்மையை சொல்ல போனா விவசாயிகளுக்கு கியூஆர் குறியீடு தேவையில்லை. அவங்களுக்கு விவசாய பணிகளுக்காக ஏக்கர் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் இடம்பெற போகிறது. ஆக அதன்படி நெல் அறுவடைக்காக ஒரு ஏக்கருக்கு 15 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட போகிறது. அதே சமயம் உழவு பணிகளுக்காக ஒரு ஏக்கருக்கு 20 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட போகிறது. ஆக சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கியூஆர் சிக்கல்கள் எதுவும் இல்லாம விவசாயிகளுக்கு அவர்களுடைய இயந்திரங்களுக்கு எரிபொருள் வேகமாக சென்றடையக்கூடிய மாதிரியான திட்டங்களை கமநல அபிவிருத்தி சபை முன்னெடுத்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் தச்சு தொழிலாளிகள் இவங்க மின் பிறப்பாக்கிகள் மற்றும் நவீன இயந்திரங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் கட்டிட நிர்மாணத்துல கான்கிரீட் கலவை மற்றும் நிலம் சமப்படுத்துகின்ற இயந்திரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அரைக்கும் ஆலைகள்ல இவங்க தானியங்கள் அரைக்க பயன்படுத்துகின்ற பெரிய இயந்திரங்களை பயன்படுத்துறவங்க. இவங்க எல்லாரும் தங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய தொழில்சார் அபிவிருத்தி உத்தியோகஸ்தனுடைய ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டால் இவங்களுக்கு இந்த கியூஆர் முறை தேவைப்படாது. அவங்களுக்கு தேவையான எரிபொருட்களை அவங்க கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அதே சமயம் கடற்தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பதிவு இலக்கம், துறைமுகங்கள், பிரத்யேக சேவைகள் வழங்கப்படுகின்ற இடங்களூடாக அவர்களுக்கு மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் விநியோகிக்கின்ற பணிகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி வேலை செய்யறவங்க, நீங்க உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா விவசாயிகள் நிச்சயமாக கமநல சேவை திணைக்களத்தை அணுகுங்க. ஏனையவர்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்தை அணுகுங்க. இதற்கு ஒரு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும்.